மகாராஜா
அடிக்கும்போது ஓசை கலப்புது.
சுவாமிகள் ஐயா பேர் வந்த சபையிலே ஒரு பெரியோர் நிறைந்த சபை முன்பதாக வந்திருக்கக்கூடிய பேர் வழிகள் இன்னார் இனியார் என்று விளக்குவது பொருந்தியா? ஐயா எனக்கு தெரிந்தாலும் சபையில் இருப்பவர்களுக்கு தெரிய வேண்டும், விளக்கமாக சொல்லுங்கள் ஐயா. விளக்கமாக சொல்ல மத்தியத்திலே விவரமாக தெரியும் புரியும் அனைவருக்கும் புரியுமா? ஆமாங்க. அந்த சந்திரகோள் அங்கு வந்து சுத்திரமுள்ள பாண்டவர்கள் சுந்தரம்போல் பிறந்தவர்கள் 3 நபர்களாகும். முதன்மையாக பிறந்தவர் திருநாட்டி மகாராஜா. அதற்கிளையவர் பாண்டு மைந்தர். அதற்கிளையவர் வித்திராழ்வார் பிறந்தார். சந்திரகுல வம்சத்தில் பிறந்தவர்கள் 3 நபர்கள். திருநாட்டி மகாராஜா பெற்றெடுத்த செல்வங்கள் 100 ஆடவர்களும் ஒரு பெண்பால் பிறந்தார்கள். பாண்டு மகாராஜனுக்கு நாங்கள் 5 உத்திராக்கள். எப்படி வளர்ந்தோம் எப்படி பிறந்தோம் தெரியுமா? அந்த உத்தாரியை காக கொடுத்து காட்டு நீரே பிரதமாமிகள் குதிரைக்காக உடுத்த சொந்தமுள்ள நாடு உலகையுடைய பட்டினம் குடிபுகுந்து குறை என்பதில்லாமல் சுகசமத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பாண்டவர்கள் நாங்கள் 5 பேர்களும் அப்படி பிறந்தோ வளர்ந்தோ 4 பெரியவர்கள் பிரம்ம சத்திரிய வைத்தியர் சூசிரர் இளம் 4 வேத 4 திசை 4 8 திக்கு 16 கோணம் அனைத்து பேர்களையும் மந்திர வழிபாடு செய்வதிட்டையா ராஜா வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். சேவகன் அல்லவா? பெரியோர்களை மந்திர பயிற்சி செய்த பிறகு நாடகத்தை துவக்கம் செய்வோம். செய்வாய்களிலே போச்சு கதிருமாய் கதிருமாகி
முதன்மையாக பிறந்த அடியனுடைய நாமதேயம் விளக்கமாக சொன்ன தெளிவாக தெரியும் புரியும் ஐயா. அனைவருக்கும் புரியுமா? அனைவருக்கும் தெரியும். நான் விளக்கமாக சொல்கிறேன். அதட்டும் நீ தெளிவாக கேட்பாய். கேட்கின்றேன். ஜனா தர்ம ராஜனா சேவாத நாமே ராஜாதிராஜன் ராஜா தர்மராஜர் வாழ்க வாழ்க வாழ்க. அடியனுடைய நாமதேயம் தர்மபுத்திரர் என்று அழைப்பார்கள். என் அருகமன் சுந்தரிக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் யார் யார்? என் அருமை கண்மணிகள் எப்படி சூழ்ந்திருக்கிறார் பாத்தியா? என் தம்பியை மார்கள் ஏறு ஒரு கையல் என் அருமை தம்பிமார்கள் பலம் கொண்டவர் பீமன் அழகிலே சிறந்த அர்ஜுனன் மற்றுமுள்ளவர்கள் இவை அனைத்தையும் சிக்கர வாசித்து சொல்லக்கூடிய
அது யாரு கேட்டது? நீ தான் சொன்னீங்களே. சிக்கரை கற்றுணர்ந்தவன். கற்றுணர்ந்தவரா? சிக்கரை. சிக்கரை. ஆமா. அகட்டும் ஐயா. கற்றுணர்ந்த அடியே சதாமணி. வாழ்க வளர்க ஓங்குக புகழ். விளக்கம் புரிந்ததா? தெளிவாக தெரிந்து கொண்டேன் ஐயா. ஆகட்டும். பிரதமாமியார் ஐயா, என் தம்பிமார்கள் புடை சூழ இதை சூழ பாஞ்சாலி அறியாமல் விட்டிருக்க இருக்கே. ராசோ நாளையே ராசோ நவண்டமல் ஹாதி கொட்டே. ஐயா, 32 மேலவாத்தியம் முழங்க. ஆமாங்க, வேலவாத்தியம் முழங்கு. குறை என்பதில்லாம அஸ்தினாபுரத்திலே ஆண்டு கொண்டிருந்தோம். 5 வயதிலே 10 வயதானார். அதற்கு மேல் கொண்டு போனார். பகையாளியா மூண்டு போறாங்க. பகையாளியா மூண்டு விட்டான் என் தம்பி துரியோதனன். அண்ணா, தங்களை கண்டு ஒரு நாடு காண்டகவனத்தை அளித்தார்கள். வனத்தை உங்களுக்கு அளித்தார்கள். மறுத்து பேசல. மறுத்து பேசவில்லை. காய்களை மறுத்து பேசக்கூடாது. ஆமாங்க. காய்களை விட்டு கொடுப்பவர் கெட்டு போக மாட்டார். கெட்டு போறவர் விட்டு கொடுக்க மாட்டார். அந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை ஒவ்வொரு மனிதருக்கும் தேவை. எல்லோருக்கும் தேவை. விட்டு கொடுக்கிற மனப்பான்மை எல்லோருக்கும் தேவை. எல்லோருக்கும் தேவை. ஆனால் என் தம்பி ஆண்டாள் என்ன, நாம் ஆண்டாள் என்ன, என் தம்பிக்கு விட்டு கொடுத்தேன். அஸ்தினாபுரத்தை நாங்கள் அனைவரும் புறப்பட்டோம். காண்டவனம் சென்று பார்த்தால் பெருத்த காவலாக தோற்றமளிக்கிறது. காடாக தோற்றமளிக்கிறது. காட்டு அழிக்க வேண்டும் என்றால் யாருடைய துணை கொண்டோம்? பகவானுடைய துணை கொண்டோம். ஒருத்தர் தயவு இல்லாம ஒருத்தர் வாழ முடியாது. அருமையான ஒரு கிராமம். நீர்வளம், நிலவளம், கோவளம், குடிவளம், அஷ்டரதங்களும் பொருந்திய கொடநகர் கிராமம். நகரம் நகரம் கொடநகர் மகாபாரதம் சிறப்பா நடத்தக்கூடிய இடம் கொடநகர். தாய் நாட்டிலே அருமையாக பெரியோர் முதல் சிறியோர் வரை அருமையாக இந்த கூத்தை கவனிப்பார்கள். ஏன் மகாபாரதம் என்றால் விரும்பி பார்க்கக்கூடிய இடம் கொடநகர் கிராமம். ஒரே ஒரு பாட்டு விட்டுட்டு கூட கேட்பாங்க. கொடநகர்ல மட்டும். மீதி ஊர்ல கூட ஒரு பாட்டு விட்டுட்டு போயிடலாம். ஆனா இந்த ஊர்ல கூட முடியாது, கிடையவே கிடையாது. ஆகையா சிறப்பாக இந்த வருஷம் கூட மகாபாரதம் நடந்ததுங்க. நாடக கலைஞர்கள் அனைவர்களும் சிறப்பாக நடித்து காட்டினார்கள். நாடக நடிகர்கள் அவருடைய தாய் நாட்டிலே இன்றைய தினம் நமது கம்பெனி பாண்டவர் பாகப்பிரிவினை கடைசி நாள் கூத்துது. நான் கூத்து கடைசி நாள் கூத்து. பாண்டவர் பாகப்பிரிவினை. இவங்க எப்படி பாங்குறாங்களோ அது மாதிரி நீங்க எல்லாரும் பங்கிட்டுங்க. அவ்வளவுதான். யாருக்கும் கொடுக்க கூடாது. நாங்க எப்படி பங்கிட்டு கொடுக்குறோம்னா அது போல எல்லாரும் பங்கிட்டு தலாக அவங்க எடுத்துக்க வேண்டியதான். பாண்டவர்கள் எப்படி பங்கிட்டு போனாங்களோ அதை போல் அனைவர்களும் பங்கிட்டு எடுத்துக்கணும். சண்டை இருக்கக்கூடாது. உனக்கு எவ்வளவு நேரமோ அவ்வளவு பங்கிட்டு எடுத்துக்கணும். எல்லாரும் பங்கு. ஆகையால் தான் பெரியோர் முதல் நம்ம அண்ணன் சொல்ற கொஞ்சம் டமாஸ் கொஞ்சம் வச்சுக்கினா போனோமா கூத்துனாரு. இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டோம். பீம் வந்துட்டு அதுல டமாஸ் வந்துனே இருக்கும்.
அவங்க சொல்ல வேண்டியதே என் தம்பி கிட்ட பீமங்கிட்ட அவனே தானா சிரிப்பு காட்டினா போயின்னு இருப்பான். ஒரே வசனம் சொல்லுவான் என் தம்பி, அப்ப ஜனம் அலறணும். ஆகையா என் தம்பி பீம வாசிச்சு இன்னும் வரல வெளியா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் என் தம்பி வந்துருவான். என் தம்பி வந்துட்டா அப்புறம் பாரு உன் உடம்பு எப்படிக்குதோ இருக்கிறவங்க உடம்பு எப்படிக்குதோ. ஆகையா என் தம்பி வந்தால் பீமன் அவன் கொஞ்சம் கோபக்காரன் தாங்க. அர்ஜுனன் கோபம் இருக்கும், தம்பி அர்ஜுனன் கோபம் இருக்கும், குணமும் இருக்கும், கங்கரி இருக்கும். அப்படி இருக்கு வேலையிலே என் தம்பி எல்லாம் புடைச்சு வந்திருக்காங்க. 3 வேளை அவரோட கண்டிப்பா இருக்குது. 4 சிங்கங்கள். சிங்கம்னா என்ன? என் தம்பி 4 பேர்கள் அந்த சிங்கம் போல சுய்ந்து வரார்கள். காண்டகுணம் புறப்பட்டோம், காட்டி அழிக்கணும் என்று பகவானை துணை கொண்டு காண்டவனத்தை தம்பி அர்ஜுனரும் பகவானும் ஒருங்கிணைந்து சேர்ந்தார்கள், எரித்தார்கள், பெரிய நாடாக ஏற்படுத்தினார்கள். பெரிய நாளை ஏற்படுத்தினார்கள். குறை என்பது இல்லாமல் சுக சேமத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வம் வாழ்ந்துட்டு இருக்க வேளையிலே எங்கள் தந்தையா விளங்கக்கூடிய பாண்டு மகாராஜா இறந்து சொர்க்கம் சேரல, நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்று நாரத மகாமுனிவர் சொல்ல அவருடைய வார்த்தை கொண்டு ராஜசு யாகங்கள் 7 நாட்கள் துவக்கம் செய்தோம். 56 நாட்டு மன்னர் வந்தார்கள். என் தம்பியை பார்க்க வந்தான். சந்தன குழப்பம் இருந்தது, பெரிய வீரல் பாதப்பட்டது, சிறாக்கினார், கீழே சாய்ந்து போனார். சாய்ந்தது பார்த்து வரையா தெரியுமா? எங்கள் தேவி பாஞ்சாலி பார்த்து விட்டார். பிறவிலே என் மாமனார் தான் குருடு என்றால் அவருக்கு பிறந்த தலைமகனும் கால் குருடோ அரை குருடோ முழு குருடோ என்று கைத்தாட்டி கலகலவன சிரித்ததை மனதிலே போராமை உற்றார். ஒரு மனுஷனுக்கு போராமை என்பது கூடாது. போட்டி இருக்கலாம், நீயா நானும் போட்டி இருக்கலாம். மனிதனுக்கு போராமை என்பது மனிதனுக்கு கூடாது. செழித்துவங்க வேண்டும். ஆனால் மற்றவர்கள் சுகசாமத்தோடு வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தாதான் நாம் நல்லா இருக்கணும். இந்த ஊர் நல்லா சேமமா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். நம்மளும் நல்லா இருக்க முடியுங்க. கொடநகர் சேமமா இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும். இவங்க கொடுக்குற போய் வச்சு கொடுக்க போற ஊத்தியம். ஊத்தியம் என்ன? பணம் மணி எவ்வளவு கொடுப்பாங்க தெரியாதா? 45,000 ரூபாய் தர மாதிரி பேசிருந்தாங்க. சாப்பாட்டுக்கு போன அந்த இடத்துல நான் கேட்டேன். 45,000. ஆமா. ஏன் இங்க ஒரு பிளாட் ஒண்ணு எழுதி வாங்கி முடியும்? இன்னும் சந்தோஷமா இருக்குங்க. ஏண்டா பணம் ஒரு பேய், பணம் அது ஒரு பேய். இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும், நாளைக்கு என்கிட்ட வந்துரும். பணம் ஒரு பேய். பணத்தை பத்தி எப்பவுமே அலையக்கூடாதான். அவங்க எவ்வளவு கொடுக்கலாம் அந்த பணத்தை ஊத்தியத்தை பெற்று அதை எடுத்து போய் சாப்பிடுறோம். அதான் மனிதனுக்கும் இல்லையா? அப்படி தம்பி போராமல் இருந்தான். அஸ்திராபுரம் சென்றான், சதுவாசம் செய்தான், ரகுடன் வரவழைத்தான். நாடு நகரம் ராஜ கஜம் துரகபதாதி அனைத்தையும் அமர்ந்து கொண்டு 12 வனவாசம், ஓராண்டு அஞ்ஞாதவாசம் கழித்து வந்தால் அத்த ராஜ்யம் என்று பெருவாளத்தில் பொதுகட்டி ஆரண்யம் ஓட்டினார். கானகம் புறப்படுறான். இது போல 12,000 பிராமணர் பின்தொடர்ந்து வராங்க. நல்லவங்க போனா 4 பேர் பின்னால வருவாங்க. நல்லவங்க போனா கேட்டவங்க போனா இந்த மாதிரி கேட்டவங்க போனா ஒரு ஆள் பின்னால வருவாங்களா? ஒரு ஆள் பின்னால வருவாங்களா? ஏன் வரமாட்டாங்கப்பா. கேட்டவங்க போனா யாருமே பின்தொடர்ந்து வர மாட்டாங்க. நல்லவங்க போய் பாரு, 4 பேர் பின்தொடர்ந்து வருவாங்க.
கெட்டவன் போனா ஒரு நபரும் திரும்பி வர மாட்டாங்க. ஆனா அது அந்த காலம். இப்போ கெட்டவன் போனாதான் 10,000 பேர் பின்னால போறாங்க. நல்லதா கெட்டதோ அனுபவிச்சு கெட்டவன் பின்னால நிறைய பேர் போறாங்க. ஆனால் என் பின்தொடர்ந்து 12,000 பிராமணர்கள் 12,000 பிராமணரும் சொல்லலாம். 12,000 பிராமணரும் சொல்லலாம். ஐயருங்க பின்தொடர்ந்து வராங்க. அவங்கள பார்த்த உடனே சுவாமி பாத்தி ஆடியது நான் காணக புறப்பட்டு இருக்கேன். தங்களை ஏன் சுவாமி வர வேண்டும் அப்படின்னு அவங்க கேக்குறேன். நான் போய் 40 வருஷம் ஆச்சு. நான் போய் 40 வருஷம் ஆச்சா. நான் போய் அநியாயம் வந்து 50 வருஷம் ஆச்சு. நான் போய் 40 வருஷம் அநியாயம் வந்து 50 வருஷம் அப்படின்னு சொன்னாங்க பேரு. நான் வாயை தந்து பேசவில்லை. நீங்கள் பேசவில்லை. அவர் அசுண்டு முதல் வனம் சூரியவனம், இரண்டாவது வனம் ராமரிசி வனம், மூன்றாவது வனம் முருகரிசி வனம், நான்காவது வனம் அரக்கர் வனம், ஐந்தாவது வனம் வால்மீகரிசி வனம், ஆறாவது வனம் சைத்திய வனம், ஏழாவது வனம் காமிகாரிசி வனம், எட்டாவது வனம் தவமியர் வனம். இப்படி ஒவ்வொரு வனமா காலத்து கழிச்சு 13 வருஷத்தை 13 நாட்களாக கழித்து சேர வேண்டிய நாடு பெற்று வரும்படியாக முதல் தூது உள்ளுகுமா முனிவர் தூது, இரண்டாவது தூது சஞ்சயர் தூது, மூன்றாவது தூது பகவான் தூது, நான்காவது தூது கட்டர் கஜன் தூது. மகாபாரதத்துல 4 பேர்கள் தூது. ஆனால் பகவான் சென்றார். நாடு கொடுக்க மறுத்து சண்டைக்கு கரந்தட்டி வந்தார். சண்டைக்கு கரந்தட்டு வந்தார். 18 நாள் மகாபாரத போர் யுத்தம். ஆனா இங்க நடிச்சிட்டாங்க. மகாபாரத போர் யுத்தம் நடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த மகாபாரத போர் யுத்தத்திலே யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களாலும் அப்படின்னு சொன்ன உடனே சண்டையை தூக்கம் செய்தோம். சண்டையை தூக்கம் செய்து ஒவ்வொரு நாளா சண்டை நடந்துட்டு இருக்கிறது. 17 நாள் சண்டையிலே அர்ஜுனுடைய கரத்திலே கர்ணன் மாண்டு போனார். மாண்ட உடனே குருச்சத்திர பூமியிலே என் தாய் குரல் கேட்கிறது. மகனே அழுகிறது. பார்த்தோம், எடுத்தோம், தகனம் செய்தோம். 18 நாள் சண்டை. பீமனுடைய கரத்திலே துரியோதனன் ஆண்டு போனார். ஆனா இந்த நாட்டை ஆள்வது கேட்க தர்மர் ஒருவரே உகந்தவர் என்று சொல்ல அன்று முதல் இன்று வரை அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறேன். பீமன் வருகிறானா என்று எதிர்ப்பார். பிறகு சந்திக்கிறேன்.